கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை எழித்த இனியவேல் முருகா தனிகா சலனை சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாழ் சண்முகத் அரசே காரா குழலால் கலைமகள் நன்றால் என்னா இருக்க யானுனை பாட ஆடினேன் பாடினேன் பரவசமாக. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நம்முடைய தமிழ் கடவுள் முருகக் கடவுளுக்கு எவ்வளவு பெயர்கள்! கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, செந்தில்நாதா, சரவணபவா, தணிகை வேலா, சண்முகா, வேலவா அப்படின்னு எவ்வளவு பெயர்கள். நம்ம ஒரே ஒரு பெயர் அப்பா முருகா அப்படின்னு சொல்லி அழைச்சாலே போதும். நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய குறைகளை போக்க மிக விரைவில் ஓடி வந்துடுவார் நம்முடைய முருகக் கடவுள். அத்தகைய முருகக் கடவுள் அவதரித்த திருநாள் தான் வைகாசி விசாகம் வரக்கூடிய சனிக்கிழமை 30/5/2026. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருட்கள் பிடிக்கும். அவங்க பிறந்த நாளுக்கு அவங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா அவங்கள இன்னும் சந்தோஷப்படுத்தணும். எப்படியெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி தான் நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படின்னா நம்முடைய முருகக் கடவுளுக்கு பிடித்த சில பொருட்கள் என்னென்ன, அதிலும் முக்கியமாக இந்த ஒரு பொருளை அன்றைய தினம் உங்களுடைய பூஜை அறையில் நம்ம அவசியம் வைக்கணுங்க. அந்த பொருளோட விலை மிஞ்சி போனால் 10 ரூபாய் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 6 பொருட்களில் அவசியம் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பொருளை நீங்கள் பூஜை அறையில் வாங்கி வைத்தே ஆகணும். வாங்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை அந்த நாளில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் வரக்கூடிய சனிக்கிழமை கிட்டத்தட்ட பகல் 12:30 மணிக்கு 12:30 PM பிறகு தான் ஆரம்பிக்குது. அதனால் இந்த பொருளை எல்லாம் நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் வைப்பது, முருகக் கடவுளை வழிபாடு செய்வது அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது, பௌர்ணமி பூஜை நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னா அதை செய்வது, சில பேர் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க. எதை செய்யும் பொழுதும் இந்த பொருள்கள் உங்கள் பூஜை அறையில் இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது. இப்போ வாங்க என்னென்ன பொருள் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. நம்ம தினம்தோறும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் இந்த ஓம் அப்படிங்கிறத ரொம்ப ரிலாக்ஸ்டாக கண்களை மூடி சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். நம்முடைய மனது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஓம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். நாம் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வரளி மலர். ஆனால் முருகனுக்கு பிடித்த மிக முக்கிய மலர் என்ன தெரியுமா? கடம்ப மலர். அதோட பிக்சரை நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த கடம்ப மலர்லாம் நான் நேரில் பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர நம்ம மல்லி முருகனுக்கு வைக்கலாம். அதே போல் இது வெச்சிப்பூ, அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் முருகனுக்கு மிக பிடித்த பூ. சிவப்பு நிற மலர்களை நீங்கள் அன்றைய தினம் முருகனுக்கு மாலையாக போடுவது, அவரை அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு செவ்வரளி வாங்கணும். இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி. பௌர்ணமியில் நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம். ஸோ அந்த பூஜைகளுக்கு தேவையான பச்சரிசியை நாம் அன்றைய தினம் புதுசாக ஒரு 100 கிராம் பச்சரிசி ஒரு சாஸ்திரத்துக்கு நீங்கள் வாங்குங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டில் ஏற்கனவே நிறைய பச்சரிசி இருக்குதுங்க, ரேஷன் பச்சரிசி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு 1/4 கிலோ பச்சரிசி நீங்கள் புதுசாக வாங்கி அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் நிவேதனம் படைப்பதற்காக நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யலாம். அல்லது நிறைய தீப வழிபாடுகளுக்கு, கலச வழிபாடுகளுக்கு இந்த பச்சரிசி மிக மிக முக்கியம். சந்திரனுடைய தானியம் நெல் அப்படிங்கிறதால நம்ம நெல் வாங்கினாலும் வாங்கலாம், அல்லது இந்த பச்சரிசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வழியிலையாவது இதை நீங்கள் பயன்படுத்தணும். அட்லீஸ்ட்டு இதில் கொஞ்சம் அச்சதை, கொஞ்சம் அரிசி எடுத்து இதில் நெய், உதிரி பூக்கள் சேர்த்து அச்சதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் முருகனுடைய வேலுக்கோ அல்லது முருகன் சிலைக்கோ நீங்கள் அச்சதையால் அர்ச்சனை செய்வதும் நல்லதுங்க. மூன்றாவது மிக முக்கியமான பொருள், நான் சொன்ன ஒரு பொருள், நீங்கள் அவசியம் வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தன வில்லைகள் தான்.
டேப்லெட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த சந்தனம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மளிகை கடையிலேருந்து, நாட்டு மருந்து கடையிலேருந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க. பன்னீர், நல்ல ஒரு பன்னீரோட இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கூடவே இதில் ஜவ்வாது, ஏதாவது பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஏன் வந்து நம்ம சந்தனம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் அவ்வளோ உக்கிரமாக தீப்பொறிகளாக வந்து அந்த 6 குழந்தைகள் சரவண பொய்கையில் விழுந்தது. அப்போ எவ்வளோ வந்து சூடு, அந்த சூடுனால தான் அது வந்து குளிர்ச்சிக்காக அந்த தண்ணீரில் தாமரை மலர்கள் மேலே அந்த தீப்பொறிகள் விழுந்தன. ஸோ அந்த குழந்தையை குளுமைப்படுத்துவதற்காக, முருகனுடைய மனதை குளுமைப்படுத்துவதற்காக அவருக்கு மேலே இந்த சந்தனத்தை பூசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கோ அல்லது முருகர் படம் இருந்ததுனாலோ அவருடைய மார்பு பகுதியில் இந்த சந்தனத்தை ஒரு பொட்டு மாதிரி நீங்கள் வைங்க. சிலையோ அல்லது படமோ எதுவாக இருந்தாலும் இதை மாதிரி நீங்கள் சந்தனத்தால் அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்கங்க. 4வது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு. ஏன்னா இந்த சுக்கை நம்ம பல வகையில் அன்றைய தினம் பயன்படுத்துவோம். ஏன்னா முருகனுக்கு உரிய நாட்களில் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்தி கொள்வதற்கு அல்லது நம் உரியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கை அன்றைய தினம் பல வகையில் பயன்படுத்தலாம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய பதிவுகள் சனிக்கிழமை அன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும், அதாவது விசாகம் அன்றும் பௌர்ணமி என்றும் செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கு இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம தாயத்தாக ரெடி பண்ணி ஜஸ்ட்டு ரொம்ப வாழ்க்கையில் எப்பொழுதும் சோம்பேறித்தனம், ஒரு ஊக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம முருகன் காலடியில் வேண்டி அவங்களுக்கு கட்டி விட்டோம்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விட நல்ல நிலைக்கு போவாங்க. அடுத்து 5வது மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு மூலிகை தாங்க. இதோட பெயர் வந்து ஏறு சிங்கி. இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் வீட்டில் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும், நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் தடை எதுவும் இல்லாமல் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா முருகனுக்கு உரிய இந்த ஏறு சிங்கி மூலிகையை நம்ம வாங்கி முருகருக்கு பக்கத்திலேயே வைக்கலாம். இதை பற்றிய பல பதிவுகள் நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை வந்து ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறு சிங்கினா இந்த முட்கள் வந்து ஏறு முகத்தில் இருக்கும். இது வந்து முருகர் அந்த அசுரர்களை போரில் வெற்றி கொண்ட போது அவர்கிட்ட இருந்த ஒரு பொருளில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு நிறைய ஆன்மீக நூல்கள் சொல்லி இருக்குது. அதே போல் இதற்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரூஃபும் இருக்குது. முருகர் கோவில்களில் நிறைய மூலவர் சந்நிதியில் முருகர் கூடவே இந்த ஏறு சிங்கி மூலிகையும் வந்து இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொருள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் சொல்லி வச்சா கிடைக்கும். ஸோ இதை உங்களால் வாங்க முடிஞ்சாலும் நீங்கள் அன்னைக்கு வாங்கலாங்க. 6வது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுக்கு, அதாவது முருக கடவுளுக்கு உரிய, செவ்வாய் கிரகத்தோட அதிபதி தான் முருகனும் துர்க்கையும். ஸோ முருகனுக்கு உரிய தானியம், செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துவரை நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும். அந்த துவரையை அன்றைய தினம் ஜஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு உங்கள் பூஜை அறையில் வையுங்க. இல்லைன்னா அதில் செய்த சாம்பாரை செஞ்சு நீங்கள் முருகனுக்கு படையலாக அன்றைய தினம் வைக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த 6 பொருட்கள். இந்த 6 பொருட்களில் மிக முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டியது சந்தனம். அதை தான் நான் வந்து குறிப்பிட்டு தம்ப்நெயிலில் சொல்லியிருந்தேன். அந்த சந்தனத்தை வாங்கி எந்த முருகர் படம் இருந்தாலும் அவருடைய நெற்றியில், அவருடைய மார்பில், கைகளில், பாதங்களில் நீங்கள் பொட்டு மாதிரி வச்சு அதற்கு மேலே குங்குமம் வைங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.